ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஸ்பெஷல் நைவேத்தியமான பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவல் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இது மாவு பச்சரிசி. இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1/4 மணி நேரம் ஊற வச்ச உடனே இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் பரப்பி விட்டுருங்க. வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம், வெளியில் எடுத்துகிட்டு போகணும். இல்லை, ஒரு 10 நிமிஷம் நல்லா காஞ்ச உடனே இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒரு 4-5 அரிசி ஒட்டிட்டு வரும். இப்போ இந்த அரிசி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இதில் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வறுத்த உடனே இந்த மாதிரி கலர் மாதிரி வரும். இது வெளியில் பார்க்க ட்ரையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஈரம் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்த பிறகு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடையில் 1/2 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்ட உடனே இது கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு சிலது ப்ரௌன் ஆன உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்சர் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது அரைஞ்ச உடனே ஒரு ரவை பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரவையாக இருக்கும். இப்போது நம்ம கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான வெள்ளை கரிசல் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து 1/2 கப் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விடுங்க. தீ ஏறி இது கொதி வர வரைக்கும் இது கரையுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு வெள்ளை கரைசல் கரைச்சிரும். இப்போ இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் அடியில் போயிடும். இப்போ இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. இப்போ இது கொதி வந்த உடனே இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இதில் மாவு சேர்க்குற வீடியோ மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாவு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இது குக் ஆகணும். இப்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை திறந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசல் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. வெள்ளை கரைசல் அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு இதை செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம அச்சில் சேர்த்து மோதகம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மோதகங்களை இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அருமையான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.